சரி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா ப்ராப்ளம் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா a sample of 12 father and their eldest son given the following data about their height inches, calculate the coefficient of rank correlation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த coefficient of rank correlationக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 minus 6 summation d square divided by n bracket n square minus 1. இப்போ என்ன பண்ணினா பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க ஃபாதர் சரியா. செகண்ட் ஒன் சன். ஸோ ஃபாதரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், சன்னை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒய்ன்னு வச்சுக்கிறோம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபாதரோட இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஹைட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ அப்போது ஃபாதரோட ஹைட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் எக்ஸ் சரியா. ஸோ அங்கே ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க 12 ஃபாதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறோம் 12 ஃபாதர்ஸையும் எடுத்து நம்ம எழுதுகிறோம் சரிங்களா. செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க சன்னு சரியா. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் சன்னோட ஹைட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். அப்போ இந்த சன்னோட ஹைட்டை நான் என்ன சொல்லியிருக்கேன் ஒய்ன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். ஸோ இவங்களையும் எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம் சரியா. ஸோ நம்ம இங்கே நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ரேங்க் கார்லேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ரேங்க் ஆஃப் எக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் ஃபாதருக்கு ரேங்க் கண்டுபிடிக்கணும் அண்ட் தென் வந்து ரேங்க் ஒய் இது வந்து இது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சன்னுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ நம்ம ஃபாதரோட ஹைட் என்னன்னு சொல்லியிருக்கோம் எக்ஸ் சரியா. அப்போ ரேங்க் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே எந்த வேல்யூ ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கோ அதை தான் என்ன பண்ணுறோம்னா 1ன்னு வச்சுக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ என்னது 71. அப்போ இங்கே வந்து என்ன வருவாங்கன்னா ரேங்க் 1ல வருவாங்க சரியா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க எந்த வேல்யூ ஹைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 70. அப்போ இது 2 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் எந்த நம்பர் ஹையஸ்ட் நம்பராக இருக்குன்னு பார்க்குறோம் 69. அப்போ 3 அப்புறமா 68 வந்து இருக்குது. ஸோ அதை 4ன்னு வச்சுக்கிறோம். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா 68 ரிமைனிங் திரும்ப ஒரு தடவை வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து என்ன பண்ணியிருக்கோம் 4ன்னு வச்சுருக்கோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் 68க்கு அப்புறம் எது ஹையஸ்ட் நம்பர்னு பார்க்குறோம் 67 வந்து ஹையஸ்ட் நம்பராக இருக்குது அதை வந்து 5ன்னு வச்சுக்கிறோம் சரிங்களா. 67க்கு அப்புறம் எது ஹையஸ்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 66 சரியா. ஸோ அப்போ வந்து 6 அப்படின்னு சொல்லுவோம். 66க்கு அப்புறம் ஹையஸ்ட் நம்பர் 65 அதை வந்து 7ன்னு வச்சுக்கிறோம். 65க்கு அப்புறம் ஹையஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 64 எங்கேயாவது இருக்கான்னு பார்க்குறோம் இருக்கு. ஸோ அதை வந்து 8ன்னு வச்சுக்கிறோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னன்னா அடுத்த 64க்கு அப்புறம் ஹையஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 63 இருக்கணும். ஸோ இங்கே இருக்காங்க 63. அப்போ இதை வந்து 9ன்னு வச்சுக்கிறோம் சரியா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 62 வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ஹையஸ்ட் நம்பராக இருக்கு. ஸோ இதை வந்து 10ன்னு வச்சுக்கிறோம் சரியா. ஸோ இதுதான் வந்து இப்படி தான் ரேங்க் கண்டுபிடிக்கணும் சரியா. இது ஃபாதரோட ஹைட்டுக்கான ரேங்க் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன்னோட ஹைட்டுக்கு வந்து ரேங்க் கண்டுபிடிக்கிறோம். அதை வந்து என்ன பண்ணியிருக்கோம் ரேங்க் ஆஃப் ஒய்ஏ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எது ஹையஸ்ட் நம்பராக இருக்குது 71 வந்து ஹையஸ்ட் நம்பராக இருக்குது அதை வந்து 1ன்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது 70 தான் ஹையஸ்ட் நம்பர் அதை 2ன்னு வச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் 63 வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஹையஸ்ட் நம்பர் 3 அப்போ வந்து 3ன்னு வச்சுக்கிறோம். அடுத்து 68 பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணோம் ரேங்க் ஆஃப் 4 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். ஸோ அடுத்து 67 பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ 67 வந்து இங்கே இருக்கு. ஸோ அப்போ அது வந்து ரேங்க் ஆஃப் 5ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது 67க்கு அப்புறம் 66 எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். ஹையஸ்ட் நம்பர் வந்து என்னது 66 இது வந்து ரேங்க் 6. ஸோ 2 இடத்துல என்ன வந்திருக்குன்னா 66 வந்திருக்கு. அப்போ 2 பேருமே என்ன வந்துடுறாங்க ரேங்க் 6ல வந்துடுறாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் 65 இருக்கு இது வந்து ரேங்க் 7ல வருது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 தடவை என்ன பண்ணிருக்கு 65 வந்திருக்கு. ஸோ இப்போ 2 பேருமே என்ன வந்துடுறாங்க ரேங்க் 7ல வந்துடுறாங்க சரியா. அடுத்தது 64 இருக்கான்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லை. ஸோ அப்போ நமக்கு என்ன வந்துடுது நமக்கு இதோடய முடிஞ்சுது ரேங்க் 7ஓடய நமக்கு முடிஞ்சிடறாங்க சரியா. இதுதான் இருக்கிறதுலே ரேங்க் ஒய்யோட வேல்யூ. ஸோ அடுத்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க ரேங்க் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரேங்க் டிஃப்ரென்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டின்னு சொல்லி சொல்றோம் சரியா. ஸோ டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய்ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எக்ஸோட வேல்யூ 7 ஒய்யோட வேல்யூ 4. அப்போ 7 மைனஸ் 4 என்ன வரும் 3 சரிங்களா. அதே மாதிரி 9 6 மைனஸ் 3 அடுத்தது 5 மைனஸ் 4 1 அடுத்தது 8 மைனஸ் 7 1 அடுத்தது 4 minus 3 1 அடுத்தது 10 minus 6 4. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ளஸ் சிம்பிள் வந்துடுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நெகட்டிவ் நம்பரில் வருது. இங்கே வந்து இருக்கு ரேங்க் வந்து 2ல இருக்கு. ஆனால் ரேங்க் ஒய் வந்து என்னவா இருக்கு 4ல இருக்கு. அப்போ 2 minus 4 என்ன வரும்
-2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ரேங்க் 6, இந்த வந்து ரேங்க் ஒய் இந்த வந்து என்ன வருது 7ல் வருது, இதுவும் -1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஓகே தான், இது 4ல் இருக்குது, ஹையஸ்ட் நம்பராக இருக்குது, லோயஸ்ட் நம்பராக இருக்குது. இப்போ 4 - 1 வந்து என்ன ஆயிடுது 3 ஆயிடுது. சரியா? ஸோ அடுத்து 5 - 5 0. சரியா? 3 - 4 -1, 1 - 2 -1. ஸோ இப்படி தான் என்ன பண்ணோம் ரேங்க் டி கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டி ஸ்கொயர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம் டி ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கணும், நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூக்கு என்ன பண்ணால் ஸ்கொயர் எடுக்கணும். 3 ஸ்கொயர் என்ன வரும் 9, 3 ஸ்கொயர் 9, 1 ஸ்கொயர் 1, 1 ஸ்கொயர் 1. ஸோ அண்ட் தென் அடுத்து 1 ஸ்கொயர் என்ன வரும் 1. சரியா? அடுத்து 4 ஸ்கொயர் என்ன வரும்னா 16 வரும். அதுக்கப்புறம் -2 × -2 என்ன வரும் 4. -1 நம்ம ஸ்கொயர் எடுத்தாலும் 1 தான், 3 ஸ்கொயர் எடுத்தால் 9, 0 ஸ்கொயர் 0 தான் வரும், -1 அப்புறம் 1. சரியா? ஸோ இது இப்படிலாம் நம்ம என்ன பண்ணோம் டி ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஃபார்முலாலே என்ன பண்ணியிருக்காங்க 6 சமேஷன் டி ஸ்கொயர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சமேஷன்னால என்ன பண்ணால் டோட்டல் வேல்யூ நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணி சொல்லணும். சரியா? ஸோ அப்படி ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா 53 வரும். சரியா? இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா சமேஷன் டி ஸ்கொயரோட வேல்யூ. சரியா? ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம்னா ஃபார்முலாவில் போய் நம்ம அப்ளை பண்ணுறோம். சரியா? நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி p = 1 - 6 summation d square divided by n into n square minus 1. இதான் உங்களுடைய ஃபார்முலா. ஸோ 1 is common. சரியா? 6 is common. ஸோ d square வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் 53 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 6 × 53. சரியா? டிவைடட் பை என்னோட வேல்யூ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் 12. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க 12 ஃபாதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன கவுண்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் 12 நம்பர்ஸ் வந்துடும். சரியா? அப்போ 12 × 12 ஹோல் ஸ்கொயர் -1. சரியா? ஸோ இப்போது 1 - 6 × 53 எவ்வளோ வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னென்னா 3 × 1 8. சரியா? ஸோ டிவைடட் பை 12. சரியா? 12 ஸ்கொயருக்கு நம்ம எடுத்தோம்னா 144 வரும் -1. சரியா? ஸோ அப்போ 143 × 12 மல்டிப்ளை பண்ணோன்னா 1716 வரும். சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் இந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணால் 1 - 0.1853. சரியா? ஸோ இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0.8147. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் பியோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து 0.8147. That is the correct answer.